வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புத்தருடைய சூத்திரங்கள் அத்தனையுமே அழகானவை என்றாலும் இந்த வீடியோல வரக்கூடிய சூத்ரா மனிதனை ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைத்துச் செல்கிறது என்பதால் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு நாள் இரவு துறவி ஒருவர் காஷ்யப்ப புத்தர் கொடுத்த சூத்திரத்தை ஓதி கொண்டிருந்தார். அவரது குரல் சோகமாக இருந்தது. அவர் இந்த நொடியே உலகத்தை விட்டு சென்று விடுவது போல் குரல் ஓய்ந்து போயிருந்தது. புத்தர் அவரிடம், துறவரத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நீ என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி, எனக்கு வீணை வாசிப்பதில் அதிக ஆர்வம் என்று பதில் சொன்னார். புத்தர், வீணைகளில் உள்ள கம்பிகள் தளர்ந்து போயிருப்பதை எப்படி கண்டுபிடிப்பாய் என்று கேட்டார். துறவி அதற்கு, கம்பிகளில் இருந்து சத்தம் வராது என்று பதில் சொன்னார். புத்தர் உடனடியாக, அப்படி என்றால் கம்பிகள் இறுக்கமாக இருந்தால் என்று கேட்டார். அதற்கு துறவி, கம்பி அறுந்துவிடும் என்று பதில் சொன்னார். புத்தர் அவரிடம், மிகவும் இறுக்கமும் இல்லாமல் தளர்ந்தும் இல்லாமல் இருந்தால் என்று கேட்டார். அதற்கு, அப்போதுதான் நமக்கு தேவையான சுரம் வரும் என்றார் துறவி. புத்தர் உடனடியாக, ஆன்மீக ஒழுக்கமும் வீணை வாசிப்பது போல்தான். மனது சரியான முறையில் அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருந்தால், மனதை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் the way is attainable என்றார். When the mind is properly adjusted and applied, the way is attainable. ஆனால் அவ்வாறு இல்லாமல் மிகுந்த ஆர்வத்தோடும் உத்வேகத்தோடும் உற்சாக மிகுதியில் முயற்சியில் ஈடுபடும் போது உங்கள் உடல் சோர்வடைந்துவிடும். உடல் சோர்வடையும் போது your spirit becomes weary. When your spirit is weary, your discipline will relax. ஒழுக்கங்கள் தளர்வடையும் போது பல தீமைகள் வந்து சேரும். எனவே be calm and pure and the way will be gained. சூத்திரத்திற்குள் நுழைவதற்கு முன் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு பணக்கார மனிதர். எக்கச்சக்கமாக பணம் உங்களிடம் உள்ளது. இதுதான் உங்களின் அடையாளம். ஓகே, என்னிடம் உள்ள பணத்தை எல்லாம் விட்டு விடுகிறேன், நான் ஏழையாகி விடுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு அடையாளத்தை விட்டுவிட்டு ஏழை என்கிற இன்னொரு அடையாளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பட் யூ ஹாவ் மூவ் டு த அதர் எக்ஸ்ட்ரீம். ஒரு தவறை தவிர்ப்பதற்காக அதற்கு நேர் எதிராக உள்ள தவறை நோக்கி நகர்ந்திருக்கிறீர்கள். திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் திங். ஒரு தவறுக்கு எதிராக அளவுக்கு அதிகமாக நகரும் போது நீங்கள் மீண்டும் இன்னொரு தவறுக்குள் நுழைகிறீர்கள். The opposite also wrong. Just in the middle. நடுவில் எங்கோதான் உண்மை இருக்க வேண்டும். பணக்காரனாக இருக்கும்போது சமுதாயம் கொடுத்த அடையாளம், அந்த ஐடென்டிட்டியை விட்டுவிட்டு ஏழையாகும் போது பிச்சைக்காரன் என்கிற அடையாளம், இந்த இரண்டுமே சமுதாயத்தால் கொடுக்கப்பட்டது. இப்போது இவர் உலகத்தை துறந்து விட்டார். இவர் மிகச்சிறந்த துறவி என்று எல்லோரும் உங்களை சொல்வார்கள். உலகத்தை துறந்தீர்கள், யூ ஆர் சிம்பிளி கிரேட். காரணம், உங்களிடம் பல கோடி பணம் இருந்தது. இப்போது அதை தூக்கி எறிந்து விட்டீர்கள். ஆனால் அடையாளம் வெளியில் இருந்து வருகிறது. முதலில் பணக்காரன், இனிமேல் ஏழை. ஏழ்மைதான் இனிமேல் உங்கள் செல்வம். Poverty is your richness. திமிர் பிடித்த ஆளாக இருந்தீர்கள். ஆனால் இப்போது தாழ்ச்சியான மனிதன் நான் என்கிற திமிர். ஒருவரால் ஒரு நோயிலிருந்து இன்னொரு நோய்க்கு
பெண்டுலம் போல ஒரு எக்ஸ்ட்ரீமிலிருந்து அடுத்த எக்ஸ்ட்ரீமிற்கு மிக எளிதாக போக முடியும். புத்தா சேஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் வாட் ராங் இஸ். எதிலும் தீவிரமாக இருப்பது தவறு, எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பது தவறு. சமநிலையில் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும். பி இன் த மிடில், அதுதான் மிகச் சரியானது என்கிறார் புத்தர். ஒரு போலாரிட்டியில் இருந்து அடுத்த போலாரிட்டிக்கு நகர வேண்டாம். இதைத்தான் மக்கள் செய்கிறார்கள். சில பேர் பெண்கள் பின்னால் சுற்றுகிறார்கள். பிறகு ஒரு நாள் இது வேஸ்ட் என்று முடிவு செய்கிறார்கள். பிறகு பெண்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடுகிறார்கள். தொடர்ந்து ஓடிக்கொண்டும் இருக்கிறார்கள். முதலில் பெண்களை துரத்தினார்கள். இப்போது நம்மை ஏதாவது ஒரு பெண் துரத்த ஆரம்பித்து விடுவாளோ என்று பயப்படுகிறார்கள். அப்படித்தான் நடக்கவும் செய்கிறது. நீங்கள் ஒரு பெண்ணை துரத்தும் போது அவள் தெரித்து ஓடுகிறாள். நீங்கள் தெரித்து ஓடுவதை பார்த்தால் அவள் உங்களை துரத்த ஆரம்பிக்கிறாள். வாழ்க்கை ஒரு புரியாத புதிர்தான். ஆனால் ஓடுவது தொடர்கிறது. அது ஒரு விளையாட்டு. ஒருவர் துரத்துபவராக இருக்க வேண்டும், இன்னொருவர் துரத்தப்படுபவராக இருக்க வேண்டும். ஒன்று நீங்கள் துரத்துகிறீர்கள் அல்லது அந்த பெண் துரத்துபவராக மாறுகிறார். ஆனால் விளையாட்டு தொடர்கிறது. புத்தா சேஸ் ஸ்டாப் இன் த மிடில். இந்த சூத்திரம் புத்தர் வாழ்க்கையில் நடந்த மிக புகழ்பெற்ற நிகழ்வின் ஒரு பகுதி. இது ஸ்ரோனா என்கிற இளவரசனை பற்றியது. ஸ்ரோனா ஒரு செல்வ செழிப்பு மிக்க இளவரசன். அவருடைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை. எப்போதும் உண்டு குடித்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். He lived the life of a super Epicurean. இன்பத்தில் உருண்டு பிறண்டான். ஒழுக்கம் என்றால் என்ன என்று தெரியாத வாழ்க்கை. அவேர்னஸ், விழித்திருத்தல் என்பதை கேள்விப்பட்டதே இல்லை. மது, மாது, இந்த இரண்டு மட்டும்தான். அதுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும். வாழ்க்கையே இரண்டு சொல்லுக்குள் அடங்கிவிட்டது. வைன் அண்ட் விமன். பகல் முழுவதும் குடிப்பது, இரவு முழுவதும் பெண்களோடு இன்பம் காண்பது. He was a maniac. ஆனால் மெதுமெதுவாக இந்த எக்ஸ்ட்ரீம் அவரை களைப்படைய செய்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தனது வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் அவருக்கு விழிப்பு ஏற்பட்டது. He became alert. ஏதாவது ஒன்றில் தீவிரமான ஈடுபாட்டோடு இருக்கும்போது ஒருவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் போதும், அவரால் அதில் உள்ள பலனற்ற தன்மையை உணர முடியும். ஒரு நாள் புத்தர் அந்த இளவரசன் ஸ்ரோனா இருந்த நகரத்தின் வழியாக போய்கொண்டிருந்தார். புத்தரை பற்றி ஸ்ரோனா கேள்விப்பட்டிருந்தார். பல நாட்கள் தான் வாழும் இந்த வாழ்க்கையை விட வேறு ஒரு சிறந்த வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். புத்தர் தனது ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவரை பார்க்க கிளம்பி சென்றார். He was an extremist. புத்தரை பார்த்தவுடன் அவருடைய அமைதி, அவருடைய கருணை, அவருடைய சமாதானம், நிம்மதி, இவற்றையெல்லாம் பார்த்தவுடன் அது அவரை மிகவும் பாதித்தது. உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. புத்தரை வணங்கிவிட்டு அவரிடம், எனக்கு இந்த வினாடியே உடனடியாக சந்நியாசம் வழங்குங்கள் என்றார். புத்தர் அவரிடம், கொஞ்சம் பொறு, இவ்வளவு அவசரம் தேவையில்லை என்றார். ஸ்ரோனா அதற்கு, என்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாது. காத்திருப்பது என்பதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை உடனடியாக செய்தே ஆக வேண்டும். And enough is enough. I have lived the life of a debauch. என்னையே நான் வீணடித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். It has been suicidal. இப்போது என்னால் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். புத்தர்களின் சீடர்கள் கூட எதற்காக இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறீர்கள்? இதற்கு முன்னால் இல்லை என்று நீங்கள் சொன்னதே இல்லை. ஏன் இந்த தயக்கம் என்று கேட்டார்கள். தலைமை சீடர் ஆனந்தாவும், எதற்காக இந்த தயக்கம்? இவன் ஒரு புகழ்பெற்ற இளவரசன். அவனே தயாராக இருக்கிறான்.
பிறகு எதற்கு தயக்கம் என்று கேட்டார். புத்தர் அவர்களிடம், நான் தயங்குவதற்கு காரணம் சந்நியாசமும் இந்த மனிதருக்கு இன்னொரு தீவிரமான ஒன்றாக இருந்துவிடக் கூடாது என்கிற பயம்தான். This man has been just indulgent. இப்போது எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீமிற்கு செல்ல பார்க்கிறான். ஒருவேளை அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. துறவரம் என்பது சமநிலையில் இருப்பது என்று பதில் சொன்னார். ஆனால் ஸ்ரோனாவோ பிடிவாதமாக நின்றார். இடத்தை விட்டு செல்வதாக இல்லை. காலையிலிருந்து இரவு வரை உட்கார்ந்திருந்தார். He was a man of that type. புத்தர் எவ்வளவு மறுக்கிறாரோ அவ்வளவு பிடிவாதமாக இருந்தார். மறுநாள் காலை புத்தர் அவரை சீடராக ஏற்றுக்கொண்டார். இந்த சூத்திரம் ஸ்ரோனாவை பற்றியது. கதைப்படி ஸ்ரோனா பிக்குவான பிறகு, அதாவது துறவியான பிறகு, எந்த எக்ஸ்ட்ரீமை நினைத்து புத்தர் பயந்தாரோ கவலைப்பட்டாரோ அவர் உடனடியாக அடுத்த எக்ஸ்ட்ரீமிற்கு சென்று விட்டார். புத்தரின் துறவிகள் தினமும் ஒரு வேளை உணவு உண்பார்கள். ஆனால் ஸ்ரோனாவோ ஒரு வாரத்திற்கு 2 வேளை உணவு உண்டார். சீடர்கள் பக்கத்து ஊர்களுக்கு சாலை வழியாக கால்நடையாக செல்வார்கள். ஆனால் இந்த ஸ்ரோனா சாலைகளின் வழியாக பயணம் செய்வதில்லை, காடுகள் வழியாக பயணம் செய்வார். அவருடைய பாதங்களில் காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் வடியும். புத்தரின் பிக்குகள் மிகவும் அமைதியானவர்கள், மௌனமாக இருப்பார்கள். காரணம், புத்தரின் போதனை அத்தனையும் சமநிலையில் இருப்பதை பற்றியதுதான். சீடர்கள் கட்டுப்பாடுகள் இல்லாமலும் இருப்பதில்லை, அதிக கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் ஸ்ரோனா became a great ascetic. மற்றவர்கள் மரத்தடியில் உட்கார்ந்திருந்தால் இவர் கொதிக்கும் வெயிலில் சென்று நிற்பார். அழகான உடல் அமைப்புள்ள வசீகரமான இளைஞன். இப்போது நிறம் கருத்து, உருவிழந்து, பார்ப்பதற்கு அடையாளம் தெரியாமல் மாறிப்போனார். தலைநகரத்தில் இருந்து வரும் மனிதர்கள் இவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். எவ்வளவு மாறிப்போனார்! உடல் மெலிந்து, கண்களில் ஒளி இழந்து, முகத்தில் கருணை இழந்து, பார்க்க அருவருப்பான மனிதராக மாறிப்போனார். ஆனால் ஸ்ரோனா எதை பற்றியும் கவலைப்படவில்லை. உண்மையை சொல்ல போனால் அவருக்கு இந்த அனுபவம் இன்பமானதாகவே இருந்தது. He was enjoying it. எல்லா துறவிகளும் ஸ்ரோனா ஒரு நல்ல ஆன்மா என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். ஸ்ரோனா தங்களை விட உயர்ந்தவர் என நினைக்க ஆரம்பித்தார்கள். இப்போது ஒரு பொது ஈகோ ஸ்ரோனாவிற்குள் எழ ஆரம்பித்தது. This sutra is about ஸ்ரோனா. ஒரு இரவு ஒரு துறவி காஷ்யப புத்தர் கொடுத்த சூத்திரத்தை ஓதிக்கொண்டிருந்தார். அவருடைய குரல் சோகமாகவும், அவர் விரைவில் உலகை விட்டு சென்று விடுவார் என்பது போல குரல் நலிந்து கொண்டே போனது. அஃப்கோர்ஸ் அவர் மிகவும் சோகமாக இருந்திருக்க வேண்டும். சந்தோஷங்களை எல்லாம் இழந்து மன இறுக்கத்துடனும் மகிழ்ச்சி இல்லாமலும் இருந்திருக்க வேண்டும். தன்னைத்தானே வருத்தி கொண்டிருந்தார். அவர் கொஞ்சம் மேசோகிஸ்டிக்காக இருந்திருக்க வேண்டும். அவர் தன்னைத்தானே அழித்து கொண்டிருந்தார். அந்த வன்முறையில் அவருக்கு மகிழ்ச்சி இருந்தது. சீரியஸான ஆளாக முகத்தை சோகமாக வைத்திருப்பவராக மாறியிருக்க வேண்டும். உடல் நலம் பாதித்திருக்க வேண்டும். உடலில் உள்ள புத்துணர்ச்சி மறைந்து போனது. He was not flowering. உண்மையை சொல்ல போனால் மரம் இறந்து கொண்டிருந்தது. அவர் காஷ்யப புத்தர் கொடுத்த சூத்திரத்தை ஓதிக் கொண்டிருந்தார். மந்திரங்களை ஜெபிக்கும் போது மகிழ்ச்சியோடு ஜெபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது உங்களால் உற்சாகமாக மகிழ்ச்சியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்றால் it is meaningless. Don't waste your time. காரணம், உங்கள் பிரார்த்தனை கடவுளை சென்றடைவதில்லை. அது மகிழ்ச்சியான குதிரையில் செல்லவில்லை என்றால், உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமானதாக இல்லை என்றால் உங்கள் பிரார்த்தனை ஒருபோதும் கேட்கப்படாது. கொண்டாட்டங்கள் மூலமாகத்தான் பிரார்த்தனைகள் கடவுளை சென்று அடைகின்றன. காரணம், கடவுளுக்கு தெரிந்த ஒரே ஒரு மொழி அதுதான். வேறு மொழிகள் கடவுளுக்கு புரியாது. மலர்களின், மயில்களின், மேகங்களின், குயில்களின், மலைகளின், மொத்தத்தில் மகிழ்ச்சியின் மொழி மட்டுமே கடவுளுக்கு புரியும்.
கடவுளுக்கு ஆடலும் பாடலும் தெரியும். மொழி மனிதன் உருவாக்கியது, மகிழ்ச்சி கடவுளிடமிருந்து வருவது. எனவே எப்போதெல்லாம் தியானம் செய்கிறீர்களோ, பிரார்த்தனை செய்கிறீர்களோ, மகிழ்ச்சியாக செய்யுங்கள். அதர்வைஸ் டோன்ட் டூ இட். அது பயன் தராது, நேரம் மட்டுமே விரயமாகிறது. கடவுளை தொந்தரவு மட்டுமே செய்கிறீர்கள். ஒருவேளை அவருக்கு கோபம் வரலாம், பிறகு நீங்கள் வருத்தப்பட வேண்டி வரும். குறைந்தபட்சம் அவரை தொல்லை செய்யாமலாவது இருங்கள். ஹசன் என்ற சூஃபி மிஸ்டிக் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஒரு மசூதி வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒருவர் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார். அவருடைய குரல் சோகமாக இருந்தது. மிகவும் சோகமாகவும் சீரியஸாகவும், வாழ்க்கையில் உள்ள அத்தனை மகிழ்ச்சியும் வற்றி போனது போல இருந்தது அவரது செயல். ஹாசன் அவரிடம் என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அவர் பதிலுக்கு ஃபார் காட்ஸ் சேக் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறேன், தெரியவில்லையா என்று கேட்டார். ஹாசன் அதற்கு ஃபார் காட்ஸ் சேக் நிறுத்து முதலில் என்று சொன்னார். மகிழ்ச்சியாக செய்யவில்லை என்றால் செய்யாதீர்கள். ஃபார் காட்ஸ் சேக் நெவர் டூ இட். சோகமாகவும் மன இறுக்கத்திலும் அருவருப்பான முறையிலும் பிரார்த்தனை செய்வதை விட நாத்திகராக இருப்பது நல்லது. புத்தர் ஆன்மீக ஒழுக்கமும் வீணை வாசிப்பது போல்தான். மனது சரியான முறையில் அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருந்தால், சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் மட்டும்தான் the way is attainable என்று சொன்னார். உண்மையை சொல்ல போனால் மனது சமநிலையில் இருக்கும்போது தளர்வாகவும் இருக்காது, இறுக்கமாகவும் இருக்காது. இடது பக்கமும் நகராது, வலது பக்கமும் போகாது. பேலன்ஸ்டாக, டிராங்குவிலாக, ஸ்டில்லாக இருக்கும். மனதின் பெண்டுலம் நடுவில் நின்று போனால் நேரம் மறைந்துவிடும், கடிகாரம் நின்றுவிடும். the clock stops. அந்த கணத்தில் the way is attainable. In fact, the way is attained. To be middle is the way. நடுவில் இல்லாமல் இருக்கும்போது புத்தர் சொன்ன வழியை தவறவிடுகிறீர்கள். And the way is in the middle. வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒருவர் எந்த விதமான எக்ஸ்ட்ரீமிற்கும் செல்லாமல் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். அதர்வைஸ் சில நேரங்களில் கம்பிகள் தளர்வாக இருக்கும்போது இசை வருவதில்லை. சில நேரங்களில் கம்பிகள் இறுக்கமாக இருக்கும்போது அவை உடைந்து விடுகின்றன. அப்போது இசைக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே சமநிலையில் இருக்கும்போதுதான் இசைக்கு வாய்ப்பு உள்ளது. There is a point when the strings are neither tight nor loose. It happened once. லக்னோவின் நவாப் வைஸ்ராயை விருந்துக்கு அழைத்திருந்தார். அவரை வரவேற்பதற்காக உன்னதமான இசைக்கலைஞர்களை ஏற்பாடு செய்திருந்தார். And of course, வழக்கம் போல இசைக்கலைஞர்கள் தங்களது இசைக்கருவிகளை, அதில் உள்ள கம்பிகளை தளர்த்தியும் இறுக்கியும் அட்ஜஸ்ட் செய்து டியூன் செய்து கொண்டிருந்தார்கள். நவாப் வைஸ்ராயிடம் எந்த மாதிரி இசை உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டார். நாகரிகம் கருதி வைஸ்ராய் இப்போது வாசிக்கிறார்களே, இதுதான் எனக்கு பிடித்தமான இசை என்று பதில் சொன்னார். Just to be polite. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு புரியவில்லை. எனவே நவாபும் நாகரிகம் கருதி இசைக்கலைஞர்களை அதையே தொடருமாறு உத்தரவிட்டார். 3 மணி நேரம் கலைஞர்கள் டியூன் செய்வதையே தொடர்ந்தார்கள். சோ ஒரு மாஸ்டருக்கு தான் தெரியும் இசைக்கருவியை டியூன் செய்வது எப்படி என்று. கிட்டார் வாசிப்பது சுலபம், அதை டியூன் செய்வது சிறிது கடினமான வேலைதான். ஒரு மனிதன் தன்னுடைய இசைக்கருவியை டியூன் செய்ய தன்னால் முடியும் என்கிற போது மேஸ்ட்ரோவாகவோ மாஸ்டராகவோ மாறுகிறான். He becomes a master or maestro when he can tune his instrument. டியூன் செய்வதற்கு கம்பியின் சமநிலை எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். Tuning is more difficult. நீங்கள் மிகவும் அலர்ட்டாக, சென்சிட்டிவாக இருக்க வேண்டும். உங்கள் காது மிகவும் சென்சிட்டிவாக இருக்க வேண்டும். When the mind is properly adjusted and applied, the way is attainable.
புத்தர் ஆன்மீக ஒழுக்கமும் வீணையை இசைப்பது போன்றது. When the mind is properly adjusted and applied, the way is attainable. ஆனால் அவ்வாறு இல்லாமல் மிகுந்த ஆர்வத்தோடும் உத்வேகத்தோடும் உற்சாக மிகுதியில் முயற்சியில் ஈடுபடும் போது உங்கள் உடல் சோர்வடைந்துவிடும். உடல் சோர்வடையும் போது your spirit becomes weary. When your spirit is weary, your discipline will relax. ஒழுக்கங்கள் தளர்வடையும் போது பல தீமைகள் வந்து சேரும். எனவே be calm and pure and the way will be gained என்று சொன்னார். எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் இதை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இந்த சூத்திரம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம், மனது எதிர் துருவத்திற்கு செல்லக்கூடியது. அப்படி எதிர் துருவத்திற்கு நகரும் போது நாம் நடுநிலையை தவறவிட்டு விடுவோம். நடுநிலையிலிருந்து முன்பு இருந்ததைப் போல வெகு தூரம் தள்ளி வந்து விடுவோம். உதாரணமாக, ஒரு பெரிய ஈகோ பிடித்த மனிதர் தாழ்ச்சி அதிகமிக்க மனிதராக மாறிவிடுவார். The real man of awareness is neither an egoist nor humble. விழிப்புணர்வு மிக்க மனிதன் தாழ்ச்சியுள்ள மனிதனாகவும் இருக்க மாட்டான், திமிர் பிடித்த மனிதனாகவும் இருக்க மாட்டான். அவனுக்கு இந்த இரண்டின் மொழியும் தெரியாது. தாழ்ச்சி என்ற சொல் ஈகோவிற்கு எதிர்மறை என்றாலும் உண்மையில் அப்படி அல்ல. இட் இஸ் த சேம் லாங்குவேஜ். ஒருவர் தாழ்ச்சியான மனிதர் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? அவர் ஈகோ பிடித்தவர் இல்லை என்றால், ஈகோ என்கிற மலை உச்சியிலிருந்து தாழ்ச்சி என்கிற பள்ளத்தாக்கிற்குள் விழுந்து விட்டார் என்று அர்த்தம். ஒரு புத்தரை நீங்கள் சந்தித்தால் அவர் தாழ்ச்சி உடையவராகவும் இருக்க மாட்டார், திமிர் பிடித்தவராகவும் இருக்க மாட்டார். He simply is. He has not dropped from the peak to the valley. அவர் சமமான நிலத்திற்கு வந்துவிட்டார். This is one of the most difficult things to understand. Remember, Buddha says, whenever you are in the middle, you are on the way. எப்போதெல்லாம் இடது புறமாகவோ வலது புறமாகவோ சாய்கிறீர்களோ நீங்கள் பாதையை தவற விடுகிறீர்கள். கீப்பிங் இன் த மிடில் என்பது அமைதியாக இருப்பது என்று அர்த்தம். காரணம், எப்போதெல்லாம் இடதுபுறமோ வலதுபுறமோ சாய்கிறீர்களோ நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். So never be the rightist and never be the leftist. Just நடுவில் இருக்கும்போது எல்லாவித எக்ஸைட்மெண்ட்டுகளும் தொலைந்துவிடும். You will be nowhere and you will be nobody. ஒருவர் சிம்பிளி அமைதியாக இருக்கிறார். இதைத்தான் புத்தர் பீயிங் பியூர் என்கிறார். நடுவில் இருக்கும்போது இடதும் வலதும் உங்களை கரப்ட் செய்வதில்லை. You become incorruptible. You are pure. Therefore, be calm and pure and the way will be gained. குழந்தையாக இருக்கும்போது என்னுடையது, நான், எனக்கு என்று சொல்லி பழக ஆரம்பிக்கிறோம். இனி நீங்கள் இதற்கு எதிரான பகுதிக்கு நகர்ந்து எதுவும் என்னுடையதல்ல, nothing is mine என்று சொல்லலாம். என்னிடம் எந்தவித ஈகோவும் இல்லை, என்னிடம் எனக்கு சொந்தமானது என்று எதுவும் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியும். நான் என்பது இப்போது இல்லை. ஒரு தெய்வீக நிலைக்கு சென்று விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமிற்கு நகர்வதாக இருந்தால் அதனால் ஒரு பலனும் இல்லை. நடுநிலையிலிருந்து புரிந்து கொள்ளும் போது அதில் பலன் உள்ளது. இரண்டு எக்ஸ்ட்ரீம்களுக்கும் போகாமல் நடுவில் இருக்கும்போது எனக்கு சொந்தமாக எதுவும் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள். ஞாபகம் இருக்கட்டும், நம்மால் எதையும் சொந்தமாக்க முடியும் என்று நினைக்கும் போதுதான் இது சாத்தியமாகிறது. ஒரு நாள் எல்லாவற்றையும் உடைமையாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அடுத்த நாள் அதை மறுக்கிறீர்கள். எனக்கு எதுவும் சொந்தமில்லை, எல்லாவற்றையும் துறக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். முற்றிலுமாக எல்லாவற்றையும் துறப்பதிலும் ஒரு சொந்தமாக்குதல் இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத போது எதை துறக்கிறீர்கள்? How can you renounce the world if you don't possess it? நல்ல புரிதல் உள்ள மனிதன், எல்லாவற்றையும் உணர்ந்த மனிதன் எதையும் துறப்பதில்லை. He never renounces anything.
எதையும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாத போது எப்படி அதை துறக்க முடியும் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஒரு ஜப்பானிய பேரரசர் ஒருவர் தனது ராஜ்யத்தை துறந்துவிட்டு ஜென் மாஸ்டர் ஒருவரிடம் போனார். மாஸ்டரிடம் தலை வணங்கிவிட்டு மிகுந்த தாழ்ச்சியுடன் நான் என் ராஜ்யத்தை துறந்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு ஜென் மாஸ்டர், நீ திரும்ப போய் உன் ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள், அதுவே சாலச் சிறந்தது, நீ இங்கிருந்து உடனடியாக கிளம்புவதுதான் நல்லது என்று பதில் சொன்னார். அந்த பேரரசனுக்கோ பெரிய வேதனையாகிவிட்டது. எனவே என்ன சொல்கிறீர்கள், நான் உண்மையிலேயே துறந்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு மாஸ்டர், நீ உண்மையிலேயே துறந்து விட்டாய் என்றால் எப்படி உன்னால் நான் துறந்து விட்டேன் என்று சொல்ல முடியும்? காரணம், உண்மையான துறவரம் நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது என்ற புரிதல்தான். அங்கே துறப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற புரிதல்தான். Renunciation is possible only if you accept that possession is possible. Non-attachment is possible only if you accept attachment is possible. எல்லாவற்றையும் உணர்ந்த மனிதன் அட்டாச்மெண்டிற்கு வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்கிறான். அட்டாச்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், பொசஷன் இஸ் ஃபால்ஸ். அதற்கு வாய்ப்புகள் இல்லை. சொந்தமாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் துறப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்போது நான் அட்டாச்மெண்டாக இருப்பதில் ஒரு அர்த்தமும் இல்லை. அட்டாச்மெண்ட் சிம்பிளி டிஸப்பியர்ஸ். அட்டாச்மெண்ட் மறைந்து விடும்போது பிறகு அங்கே எதுவும் இல்லை. ஈவன் நான் அட்டாச்மெண்ட் கூட இருப்பதில்லை. அப்போது யூ ஆர் பியூர் அண்ட் காம். அட்டாச்மெண்ட் மறையும் போது அது நான் அட்டாச்மெண்டை வைத்து இடமாற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் அடுத்த எக்ஸ்ட்ரீமிற்கு சென்று விட்டீர்கள். வன்முறை காணாமல் போகும்போது அகிம்சை உங்களுக்குள் இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் நான் வயலன்ஸ்? வன்முறை காணாமல் போய்விட்டது, அகிம்சையும் கூடவே போய் தொலைந்து விட்டது. The dualities go together. இப்போது திடீரென்று தனியாக விடப்பட்டுள்ளீர்கள். Alone and pure. Well, young man, என்னுடைய மருமகனாக ஆசைப்படுகிறாய் என்று கேள்விப்பட்டேன் என்று பெண்ணின் தந்தை தனது மகளின் பாய் ஃப்ரெண்ட் முல்லா நசுருதீனிடம் கேட்டார். அதற்கு முல்லா, நோ நாட் எக்ஸாக்ட்லி. நான் உங்கள் மகளை திருமணம் செய்தால் உங்கள் மருமகனாக இருப்பதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியவில்லை என்று பதில் சொன்னார். நீங்கள் ஒருவரின் மகளை திருமணம் செய்யும் போது ஒரே சமயத்தில் இன்னொருவருக்கு மருமகனும் கூட, அதில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியாது. They go together. நீங்கள் வயலண்டாக மாறும்போது நான் வயலன்ஸும் உங்களுக்குள் வருகிறது. நான் வயலண்டாக மாறும்போது வயலன்ஸும் பின்னால் காத்திருக்கிறது. They go together. செக்ஸ் காணாமல் போகும்போது பிரம்மச்சரியமும் காணாமல் போகிறது. புத்தர் இந்த இரண்டு டுவாலிட்டிஸ்களும் போன பிறகு you are simply in the middle, silent, calm, pure. The way is attained, the way is middle way என்று சொல்கிறார். இதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எப்போதெல்லாம் களைப்பாகவும் விரக்தி அடைந்தும் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற மனநிலையில் இருக்கிறீர்களோ அப்போது அலர்ட்டாக இருங்கள். ஏனென்றால் மனது எதிர் திசைக்கு செல்லும். கம்பிகள் தளர்வாக இருந்தால் மனது அதை இறுக்குவதற்கு முயற்சி செய்யும். Again you miss. மனது இறுக்கமாக இருக்கும்போது, அதாவது கம்பிகள் இறுக்கமாக இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள். காரணம், அதிலிருந்து இசை வராது. அப்போது மனது அதை தளர செய்வதற்கு முயற்சி செய்யும். இப்படித்தான் வாழ்க்கை செல்கிறது. இந்த விளையாட்டிலிருந்து வெளியேற விரும்பினால் then be in the middle. எப்போதெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வருகிறதோ அலர்ட்டாக இருங்கள். அடுத்த எக்ஸ்ட்ரீமிற்கு போகாதீர்கள். Never go to the other extreme. Remember to remain in the middle. இப்படி நடுவில் இருக்க உங்களால் கற்றுக்கொள்ள முடிந்தால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டீர்கள்.
தேவையான மிக முக்கியமான ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள். Buddha's way is called the Majjhima Nikaya, the middle way. நாம் பயன்படுத்துவதற்காக ஆழமான ஒன்றை புத்தர் கண்டறிந்தார். இது பிரார்த்தனையோ சடங்கோ அல்ல, இது உங்கள் விழித்திருத்தலுக்கு தொடர்புடையது. எனவே ஸ்டே இன் த மிடில். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தால் விரதம் இருக்க ஆரம்பித்து விடாதீர்கள். எனக்கு பல மனிதர்களை தெரியும். முதல் 2-3 மாதங்கள் விரதம் இருப்பார்கள். பிறகு சாப்பாடை பார்த்து ஓடுவார்கள். சாப்பாட்டை பற்றியே நினைப்பார்கள். 2-3 மாதங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். விரதத்தால் உடலுக்கு ஏற்பட்ட நன்மை தீமைகள் அனைத்தும் இதில் சரி கட்டப்பட்டுவிடும். திரும்பவும் விரதம் இருக்க தயாராவார்கள். சரியான உணவு, சரியான அளவு, விழிப்புணர்வோடு உண்ணும்போது அது உடலுக்கு போதுமானது. நீங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியமில்லை. விரதம் இருக்க வேண்டியதும் இல்லை. Remember the middle and you will be always right.